தென்கிழக்கு வங்கக்கடலில் நவம்பர் 26ஆம் தேதி புயல் உருவாக வாய்ப்புள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேல் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சனிக்கிழமை உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியுள்ளது. இது நாளை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தொடர்ந்து நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேலும் வலுப்பெறக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நவம்பர் 26ஆம் தேதி புயல் உருவாக வாய்ப்புள்ளது. புயல் உருவானால் ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரை செய்த சென்யார் என பெயர் வைக்கப்படும். இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.